Jesus loves our daily Bible school. பஞ்சகாலத்திலும் ஈசாக்கு அவன் தேசத்தில் தப்பாக வாழ்ந்தானே. பஞ்சகாலத்திலும் ஈசாக்கு அவன் தேசத்தில் தப்பாக வாழ்ந்தானே. கர்த்தரும் கூட இருப்பதால் நீதான் தப்பு. கர்த்தரும் கூட இருப்பதால் நீதான் தப்பு. உன் ஸ்கூல்ல நீ தப்பு, உன் காலேஜ்ல நீ தப்பு, உன் ஆபீஸ்ல நீ தப்பு, உன் பிசினஸ்ல நீ தான் தப்பு. உன் ஸ்கூல்ல நீ தப்பு, உன் காலேஜ்ல நீ தப்பு, உன் ஆபீஸ்ல நீ தப்பு, பிசினஸ்ல நீ தான் தப்பு. பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு அவன் தேசத்தில் தப்பாக வாழ்ந்தானே. பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு அவன் தேசத்தில் தப்பாக வாழ்ந்தானே. கர்த்தரும் கூட இருப்பதால் நீதான் தப்பு. கர்த்தரும் கூட இருப்பதால் நீதான் தப்பு. பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு பஞ்ச காலத்துல கூட விதைச்சு 100 மடங்கு பலனடைந்தாராம். காத்தும் இல்லை, மழையும் இல்லை, ஆனா 100 மடங்கு அறுவடைய ஈசாக்கு பார்த்தாரு. இன்னைக்கும் உங்களாலையும் கர்த்தர் கூட இருப்பதனால உங்களால் கூட 100% மார்க் எடுக்க முடியும், 100% பிஸ்னஸில் வருமானத்தை பார்க்க முடியும். எப்படி? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் தான் டாப்பாக வாழ்வீங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். 2ஆம் வசனம். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? 3ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்குமென்று நான் உங்கள் எல்லோரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து நான் வரும்பொழுது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். 4ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வாய்க்குலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். 5ஆம் வசனம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லோர் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். 6ஆம் வசனம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். 7ஆம் வசனம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தினால் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். 8ஆம் வசனம். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். 9ஆம் வசனம். நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். 10ஆம் வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். 13ஆம் வசனம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலாயிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும்
கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 16ஆம் வசனம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? 17ஆம் வசனம், அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தியானிப்போம். அவர் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா வெற்றிக்கும், இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா வெற்றிக்கும் மகிமைக்கும் யாருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும்? தேவனுக்கு தான். ஏன்னா அந்த வெற்றிக்கு பாத்திரர் தேவன் தான், நம்ம கிடையாது. நம்முடைய பலத்தினால இது முடியல, நம்முடைய பராக்கிரமத்தினாலையும் முடியாது. அவருடைய கிருபையினால் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதாவது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு பரீட்சையிலையும் வெற்றி பெறுறீங்க. அதுபோல் வாழ்க்கையில் கூட பாவம், சோதனை, சாத்தான் பிடி, வாழ்க்கையின் பல போராட்டங்களிலும் ஏசப்பா நமக்கு இறுதியில் வெற்றியை தான் கொடுக்குறாரு. சரிங்களா? ஒரு நாளும் நம்ம தோல்வியை பார்க்க ஏசப்பா விடவே மாட்டார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம என்ன பண்ணணுமா? வெளிப்படுத்தணுமா? கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை, பேச்சு, நம்முடைய அன்பு, நம்ம இடத்துல இருக்கிற பரிசுத்தம் எல்லாமே நறுமணமாக மற்றவர்கள் பார்க்கிற விதமாக, இவங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள், இவங்க கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற விதமாக நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசணும். ஓகேவா சில்ட்ரன்? எங்கள் மூலம் எல்லா இடங்களிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை வெளிப்படுத்தணும். ஓகேங்களா? சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லா காரியங்களிலும் ஏசப்பா தான் நமக்கு வெற்றி தராரு. இந்த வெற்றியை நம்ம என்ன பண்ணணும்? கொண்டாடணும். அதை நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அது நறுமணமாக பரவணும். ஓகேவா சில்ட்ரன்? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நறுமணம் வீச செய்வார், சாட்சியாக நிறுத்துவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள். ஏசப்பா, நீங்கள் எப்பொழுதும் எல்லா இடத்துல என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன்பா, நீங்கள் உண்மை அறிகிற அறிவின் வாசனையை என்னை கொண்டு நீங்கள் வெளிப்படுத்த செய்வீங்க. சொல்லுவோமா? ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? தேவன் எப்பொழுதும் எதற்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? ஆ, நம்முடைய பலத்தினால். ஆ, கிறிஸ்துவுக்குள். இ, உலகத்தின் ஞானத்தினால். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிதாவே ஸ்தோத்திரம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், கிளியக தேவனே ஸ்தோத்திரம். எஸ்பா பஞ்ச காலத்தில் கூட ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை தந்து ஆசீர்வதிச்சிங்களே எஸ்பா. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குட்டி பசங்க வீட்லையும் குறைவிந்தா அந்த குறைவை நிறைவாகுங்க ஏசப்பா. நல்ல சுகம் தாங்க, பலன் தாங்க, சுகம் இல்லாத அவங்க சட்டில் தங்கிருக்கட்டும் ஏசப்பா. ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.